சண்டே நைட் ஃபேமிலியோட வெளியே போயிருந்தோம். போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால ஹோட்டல்லே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியே போகிறேன்னு சொன்னாலே போதும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு வெளியே கிளம்பி போவோம். பார்த்தீங்களா, அந்த டைமில் என் பசங்களுக்கு எங்கேருந்து தான் பசி வரும்னு தெரியல. அம்மா பயங்கரமாக பசிக்குதுமா, எதாவது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்வானுங்க. வீட்டில் ரியோ பார்த்திங்கன்னா ஒரு தோசையை 1 மணி நேரமாக சாப்பிடுவாங்க. அதுவும் காலைல ஸ்கூலுக்கு போகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு நம்மளை பாடாப்படுத்திடுவான். ஆனால் ஹோட்டலில் பாருங்கள், நான் ஊட்டி விட்றேன்னு சொன்னால் கூட வேணாம்மா நானே எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் குட் பை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவனே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். சரி ஓகேப்பா, நம்மளுக்கும் வேலை மிச்சம், இன்றைக்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வெஜ்ஜுன்றதுனால வெஜ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். மற்றவங்க எல்லாம் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஜூஸும் ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டேன். நான் வந்துட்டு லைம் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வண்டியில் போகும்போது வாந்தி கிந்தி எடுத்துட்டோன்னா அதுக்கு தான். மறுநாள் காலையில் எப்பவும் போல் காலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்ட கோலத்தை கீழே வாசலில் நின்று அப்புறம் மொட்டை மாடியில் இருந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுனால சரி அவங்க எழுந்திருக்கும் போது சூடாக சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காலைல 6 மணிக்கெலாம் எந்த வேலையும் இல்லை, அதனால் ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.